இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. ஆமென். கிருபை நிறைந்த ஒரு வார்த்தை. இந்த வாரம் நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம் இருதயத்தில் இருக்க வேண்டியது என்ன. இன்றைக்கு ஒரு தலைப்பு ஆண்டவர் கொடுத்தது, நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டியது என்ன. என்னெல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கலாம். ஒரு பொதுவா நான் கேட்கிறேன், நம்ம இருதயத்துல என்னென்ன இருக்கணும் தெரிந்தவர்கள் சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம இருதயத்துல என்னென்ன இருக்கணும். ஒரு கேள்வி உங்க மத்தியில நான் வைக்கிறேன். சொல்லலாம், பேசுங்க, நீங்க ஃப்ரீயா பேசலாம். நான் உங்களில் ஒரு மனிதன். நம்ம இருதயத்துல என்னென்ன இருக்கலாம். நல்ல எண்ணங்கள் இருக்கணும். நல்ல எண்ணங்கள், சூப்பர். உயர்ந்த எண்ணங்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், பெரிய ஒரு விஷயம். அப்புறம் வேற அன்பு. அன்பு அன்பு வேற சமாதானம். சமாதானம் வேற. அப்ப சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? கர்த்தர் நீடிய சமாதானத்தை நமக்கு கொடுக்குது. அல்லேலூயா. நம்மை காட்டில நிறைய பேர் வந்து போராட்டத்தில் பரிசுத்தம். பரிசுத்தம் உண்மையா சூப்பர். இது பெரிய ஒரு விஷயம். பரவாயில்ல. சொல்லுங்க. ஆமா, குடும்ப பாரங்கள் அனைத்து இருக்கக்கூடாது. சூப்பர். ஐயா ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னாரு, நல்ல குணங்கள். முதல் தலைப்பே அதுதான், நல்ல குணங்கள். ஐயா ஒரு கை தட்டலாமா? அவருடைய நாமத்துல நம்ம வாழ்க்கை. முதல் வார்த்தை தலைப்பு அதுதான், நல்ல குணங்கள். நல்ல குணத்துலதான் இது எல்லாமே அடங்கி இருக்கு. குணம், நல்ல குணம் அப்படின்னாவே எல்லாமே அடங்கி இருக்கு. அன்பு இருக்கு, சமாதானம், பொறுமை, நீடிய சாந்தம், தயவு, எல்லாமே அந்த குணத்துல, நல்ல குணத்துலதான் அடங்கி இருக்கு. அப்போ முதலாவது நமக்கு நம் இருதயத்தில் இருக்க வேண்டியது நல்ல குணங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். எடுத்தவர்கள் வேகமா வாசிங்க. நோட் எடுத்துட்டு வந்தவங்க இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை தெரிந்து கொள்வது அவசியம். எப்பவுமே நீங்க ஒரு நோட்டை எடுத்து அதை ரெஃபர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல குணங்கள் தேவை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். பக்கம் சொல்லிட்டு வாசிங்க. பக்கம் புதிய ஏற்பாடு 319ஆம் பக்கம். 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, நம் இருதயத்திலே அழியாத அலங்கரிப்பா இருப்பது சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு. சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவி மறைந்திருக்கிற இந்த இருதயத்துல அது குணமே என்னவா சொல்லுது? அந்த குணமே உங்களுக்கு அலங்காரமாய். நமக்கு எது அலங்காரமா? நல்ல குணம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அலங்காரம். இன்னைக்கு அலங்காரம் என்றால் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நல்ல ஒரு புடவை கட்டணும், நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் போடணும், நல்ல கம்பல், நல்ல ஒரு மேக்கப், எல்லாமே என் சரீரத்திற்கு எதெல்லாம் அலங்காரமா இருக்குமோ அதெல்லாம் செய்தாதான் நான் அலங்காரமா இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது உலகத்திற்கு அது அழிந்து போகிற ஒரு காரியம். அழியாத ஒன்று எதுவென்று சொன்னால் நம்முடைய அலங்காரம் எதுவா? நல்ல குணம். நம்முடைய அலங்காரமே எதுவா? நல்ல ஒரு குணம் தான் நமக்கு உகந்த ஒரு அலங்காரம். நல்ல ஒரு குணம் எந்த மனுஷனிடத்துல இருக்கிறதோ, எந்த சகோதரிடத்துல நல்ல குணம் இருக்கிறதோ அந்த மனிதன் அலங்காரமா இருக்கிறான். பாருங்க, நல்ல குணம் இருக்கிற இடத்துல முகமே பிரகாசமா இருக்கும். உண்மையா உங்களை எல்லாம் நான் வந்த போது பாக்குறேன். உண்மையா நீங்க மேக்கப்பே போடல, ஆனா நான் உண்மையா சொல்ற கர்த்தருடைய சமூகத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரசன்ஸ் நான் ரொம்ப உணர்றேன். ஏனென்றால் நமக்குள் இருக்கிற குணங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நமக்குள் இருக்கிற நல்ல குணங்களை கர்த்தர் வெளியரங்கமாய் காட்டுகிறார். நல்ல குணம் தான் நமக்கு சிறந்த ஒரு அலங்காரம். அந்த சிறந்த ஒரு அலங்காரம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அது ரொம்ப ரொம்ப பிடித்ததான். ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றது எதுவென்றால் சிறந்த ஒரு குணம் என்ற ஒரு அலங்காரம். நல்ல ஒரு குணம் எந்த மனுஷனிடத்துல இருக்கிறதோ அவன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்கிறான், கர்த்தருக்கு பிடித்தவனாய் மாறுகிறான். நல்ல ஒரு குணம் படைத்தவன் இந்த உலகத்தில் இருப்பான் என்றால் அவன் தேவனுக்கு பிடித்த ஒரு மகனாய் வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அதுவே தேவனுக்கு உகந்த
அலங்காரமா ஆமென். உகந்ததாம். அதனால அது தேவனுக்கு பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அது தேவனுடைய விலையேற பெற்றதே, பொக்கிஷமானது, ரொம்ப ரொம்ப ஆழமானது எதுனா நல்ல ஒரு குணம். ஆமென். இந்த குணம் இருக்கிற இடத்துல உண்மையா சொல்லுகிறேன், நல்ல ஒரு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், நல்ல ஒரு பற்றுதல் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்ல ஒரு குணம் படைத்தவர்களாய் நம்ம வாழும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை மேன்மேலுமாய் உயர கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, என் அலங்காரமே என் சரீரம் தான், என் Dress தான், நான் போடுகிற ஆபரணங்கள் தான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது அதுதான். உண்மையா சொல்ற, ஒரு அம்மாவை நேற்று நான் பார்த்த ஒரு இடத்துல அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிறாங்க, அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிறாங்க, பார்க்கும்போது அவ்வளோ ஷைனிங்கா இருக்கிறாங்க, ஃபேஸ் அவ்வளோ ஷைனிங், அவ்வளோ பிரைட். பார்க்கும்போது பா, இவங்க என்ன சாப்பிடுவாங்க, இவ்வளோ ஷைனிங்கா இருக்கிறாங்க, இவ்வளோ முகம் வந்து அவ்வளோ பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். உட்கார்ந்து இருக்கிறேன், ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தாங்க. நான் வந்து ஹாலில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடத்துல, ஒரு ரூமுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வெளியே வராங்க. பார்த்தா கண்ணெல்லாம் கருவிழி விழுந்து போய் கிடக்கு, முகமெல்லாம் பிம்பிள்ஸ். அந்த இடம், இந்த இடம் பார்த்தனா வெள்ளை முடிகள் முளைச்சிருக்கு புருவத்துல. ஆளே டிஃபரெண்டா இருக்கிறாங்க. உள்ள போகும்போது பார்த்தேன், வெளியே வரும்போது இவங்க எங்கடா, ஒரு ஆள் தானே உள்ள போனாங்க, இன்னொரு ஆள் எப்படி உள்ள இருந்து வராங்க. பார்த்தா அதே அம்மா தான். தன்னை வெளிப்பாட்டு அழகாய் காட்டுவதற்கு அவ்வளோ பவுடர், கழுவும் போது எவ்வளவு பவுடர் கீழே போச்சோ தெரியல, உள்ள இருந்து வெளியே வராங்க. பாக்குறேன் ஆளே டிஃபரெண்டா இருக்கிறாங்க. வெள்ளையா இருந்தவங்க பார்க்கும்போது அவ்வளவு கருப்பா இருக்கிறாங்க. அந்த முகமே பார்க்க ஒரு மாதிரி இருள் அடைந்த முகமா இருக்கு. அப்போ தன்னை வெளியரங்கமாய் அழகாய் காட்டுவதற்கு இன்னைக்கு உலகத்துல மனுஷன் எதையோ பிரயாசப்பட்டு செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பவுடரும் தேவையில்ல. இந்த ஒரு பவுடர் இருந்தாவே போதையா, நம்ம முகம் பிரகாசமாய் மாறும். நல்ல குணம் என்ற ஒரு குணம் நம் இருதயத்துல இருந்தாவே போதும், நம்ம பிரகாசமாய் மாறும். நினைச்சு பாருங்க, நம்ம எந்த ஒரு மேக்கப்பும் போடல, எந்த ஒரு பியூட்டி பார்லரும் போல, யாரும் நமக்கு மேக்கப் போட்டு விடல. ஆனா நம்முடைய முகங்கள் பிரகாசமா இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு அம்மா சொன்னாங்க, பொட்டு வச்சு பூ வச்சு மஞ்சா பூசி அது வர்றதுதான் பயங்கரமான ஒரு பிரசன்ஸ் அப்படின்னாங்க. உண்மையா சொல்றேன், அது கலைச்சா நம்முடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கும்? அந்த அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் பூ வச்சு பொட்டு வச்சு நம்முடைய முகம் பார்க்கும் போது எப்படி இருக்கும்? எதுவுமே போடாம நம்ம முகங்கள் எப்படி இருக்கு? வேதத்தை படிக்கிறவர்களுக்கும் வேதத்தை படிக்காதவருடைய முகங்களை நீங்க பாருங்க, வித்தியாசத்தை காண்பிக்கும். அல்லேலூயா. அந்த முகங்களே வேற வித்தியாசங்கள் உண்டு. பாருங்க, இந்த வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அலங்காரமே கர்த்தருக்கு விலையேற பெற்றதான். அவருக்கு விலையேற பெற்றது, கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது நம்முடைய நல்ல குணம் என்ற அலங்காரம். அப்ப நல்ல குணம் ஒரு மனுஷனிடத்துல இருந்துச்சுன்னா அவன் விலையேற பெற்றவனாய் மாறுவான். அல்லேலூயா. விலையேற பெற்றவனாய் மாறுவதற்கு ஒரே காரணம் நல்ல குணம் நம்ம வாழ்க்கையில வேணும். நல்ல குணம் இருந்தாதான் நம்ம கர்த்தருடைய அடையாளம் என்று நிரூபிக்க முடியும். நல்ல குணம் இல்லாவிட்டால் நம்ம ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்களாய் மாறிடுவோம். நல்ல குணம் இல்லாவிட்டால் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்கு உகந்தவர்களாய் வாழ முடியாது. இந்த வேதம் அழகா சொல்லுது, அழியாத அலங்கரிப்பு சாந்தமும் அமைதியுள்ள ஆவியே. அழியாதது எதுவும் சாந்தமும் அமைதியுள்ள ஆவி. இதுதான் அழியாது. சாந்தமா இருக்கணும். எந்த இடத்துல பேசினாலும் சமாதானமா பேசணும், சாந்தமா பேசணும். ஒரு வார்த்தை கேட்டாவே 10 வார்த்தை கோபத்தோடு வந்துடவே கூடாது. என்ன வேலையில உனக்கு போ வரேன், இது நம்ம இருதயத்துக்கு ஏற்ற அலங்காரம் இல்லையா? ஒரு நாளை இதை நம்ம அலங்காரம் சொல்ல முடியாது. கேட்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, எத்தனை நாளையா பொறுமையா பேச முடியும், எத்தனை நாள் தாழ்மையா பேச முடியும், எத்தனை நாள் அன்பா பேச முடியும்? நிறைய பேர் சொல்றது, நம்ம சாகிற வரைக்கும் அதுதான் செய்யணும், வேற வழி இல்லை. அல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல், எதுக்கு எடுத்தாலும் வைராக்கியம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை. ஒரு வார்த்தை கேட்டா 10 வார்த்தையில சண்டை பிடிக்கிறது. அந்த குணங்கள் எப்பவுமே கர்த்தரோட நம்ம சேர விடாது. எப்பவுமே இந்த வேதம் சொல்லுது, சாந்தமும் அமைதியுள்ள அழியாத சாந்தமும் அமைதியுள்ள ஆவி. அதுதான் நமக்கு வேணும். அமைதியுள்ள ஆவி இருக்கணும் எந்த இடத்துலயும். அமைதியா, சாந்தமா, பொறுமையா. கோபம் பாவத்துல சிறந்தது.
நல்லா புரிஞ்சுக்குங்க. கோபத்திலே பாவத்திலே முதல் இடம் பிடிக்கிறது எதுவா? கோபம். இந்த கோபம் இருக்கிற இடத்துல பாவம் உண்டு. அவன் தான் பாவி, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவன். கோபம் பாவத்தை பிறப்பிக்க, பாவம் கர்ப்பம் தரித்து சாபத்தை உண்டாக்கும். கோபம் பாவத்தை பிறப்பிக்குமா, அது கர்ப்பம் தரித்து அது சாபமாய் மாறுகிறது. அப்ப நம்ம கோபப்படுகிறதுனால எதையெல்லாம் இழந்துன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். கொஞ்சம் பின்னாங்க திரும்பி பாருங்க. கோபத்தினால நம்ம இழந்தது அநேகம். ஆனா இழந்து நமக்கு இன்னும் தெளிவு அடையாமல் இருப்பதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம். நான் கோபக்காரங்க, அதே நிறைய பேர் பெருமையா பேசுவாங்க. நான் பயங்கரமான கோபக்காரங்க, என்கிட்டலாம் வந்து சும்மாலாம் இப்படிலாம் பேசாதீங்க, நான்லாம் கோபப்பட்டேன்னா தாங்க மாட்டீங்க. இது பெருமையா? வேதனைக்குரிய ஒரு விஷயம். கோபம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு இருந்தாவே அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவன் என்று அர்த்தம். நிறைய பேர் சொல்லலாம், ஐயா எல்லாமே ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்துல எப்படி இருந்தார்? சமாதானம் உள்ளவர், சாந்தம் உள்ளவரா. நான் கிறிஸ்து உடையவனா இருக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ள அது இருந்துதான் ஆகணும். கஷ்டம்தான், முயற்சி செய்யணும். முடியாதுதான், ஆனா முயற்சி செய்யணும். என்னால முடியாது அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தா முடியாதுதான். முயற்சி செய்யணும், அதற்காக ஜெபிக்கணும். நமக்கு ஒரே ஒரு வழி எங்க தெரியுமையா? வேதத்தில் இருக்கியா? ஒரே ஒரு வழி வேதத்தில் இருக்கு, ஜெபத்தில் இருக்கு. என்னால கோபம் மாத்த முடியல அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா ஜெபிக்கலன்னு அர்த்தம். என்கிட்ட இருக்கிற கோபம் மாறல அப்படின்னா வேதத்தை படிக்கலன்னு அர்த்தம். ஐயா உண்மையா சொல்றேன், அதுக்கு நான் சாட்சி, நான் ஒரு சாட்சி. நான் கோபக்கார ஒரு உண்மையா சொல்றேன், அது சொல்வதற்கு கூட நான் வேதனைப்படுறேன், வெட்கப்படுறேன். அப்படி இருந்த என்னுடைய வாழ்வை இன்னைக்கு ஆண்டவர் சமாதானமா மாற்றி இருக்கிறார்னா காரணம் என்ன? இந்த வேதத்தை திறந்ததுனாலதான், இந்த வேத உணவா எடுத்துக்கொண்டதுனாலதான். நேத்து நான் படிக்கும் போது கூட ஆண்டவர் என்கிட்ட பேசினதுதான், உன் அலங்காரமே என்ன தெரியுமாப்பா? நல்ல குணம்தான், அழியாத சாந்தமும் அமைதியுள்ள ஆவிதான் உன் அலங்காரம், உனக்கு கிரீடமே அதுதான். அப்ப உண்மையா நினைச்சீங்க, கோபப்படுறதுனால நம்ம குடும்பத்துல சமாதானம் வருமா? நிம்மதி. உண்மையா சொல்ல, மனைவி அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, கோபப்பட்டனா இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை நான் இழக்க விரும்பலப்பா, கவலைப்படுறதுனால இன்னைக்கு கிடைக்கிற நிம்மதியை நான் இழக்க விரும்பல. சமாதானம் நமக்கு இருக்குன்னா அந்த நேரத்துல அந்த சமாதானத்தை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கணும், சாந்தத்தை நம்ம வர வச்சுக்கணும், அமைதியுள்ள ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? கோபப்படுறதுனால எதையும் நம்ம வாழ்க்கையில உண்மையா கோபப்பட்டேன், இதை நான் பெற்றுக்கிட்டேன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நிமிஷத்துல கிடைச்சிருந்தா அது பெரிய பெரிய ஒரு பிரளயத்தையும் இழைப்பையும் கொண்டு வந்திருக்குமே தவிர லாபத்தை கொண்டு வந்திருக்காது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப கோபம் ஒரு மனுஷனை குடும்பத்திலிருந்து பிரிக்குது, ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்குது. அப்ப சாந்தமும் அமைதியுள்ள ஆவி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நமக்குள்ள பெற்றுக்கொள்ளணும். அதற்கு தான் இந்த ஜபங்களும் வேதத்தை நம்ம திறந்து படிக்கணும். இன்னைக்கு அநேக பேருக்குள்ள அது இல்லாததுனாலதான் கோபமும் எரிச்சலும் வைராக்கியமும். நிறைய பேர் சொன்ன, பாஸ்டர் நான் படிக்கிறேன், ஆனா இருந்தாலும் படிக்கிறீங்க, ஆனால் அதை உணவா எடுக்கிற உணர்ந்து கொள்ளல. படிக்கிறோம், சாதாரண ஒரு புத்தகத்தை போல நம்ம படிக்கிறோம், ஆனால் அதை ஆராய்ந்து அதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கல. இதுதான் உண்மை. தெரியல யாரு கோபத்துல இருக்கிறீங்களோ, கோபத்தோட வந்திருக்கிறீங்களோ தெரியல, ஆண்டவர் இன்னைக்கு பேசுங்க. மாற்றங்கள் தேவை, மாற்றங்கள் வாழ்க்கையில வேணும். ஐயா குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு குட்டி பரலோகம், ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு அது இல்லை. பார்த்திருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு அது இல்லை. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், மனைவியை கணவரை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார், அழகான வீடு, நிறைய ஆண்டவர் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நம்ம கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கோபத்தினாலதான் நம்ம இழந்து போகணும். அப்ப நம்ம கர்த்தருடைய பாதத்துல நம்மை நாம் முழுமையாய் அர்ப்பணிக்கணும். வேதத்தை படிக்கிறது இப்போ நம்ம வேதத்தை புத்தகத்தை போல படிக்கிறது பெருசு இல்லை. நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்கல்ல, படிக்கிறது, அதை உணரணும், தன்னுடைய முழு இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ளணும். உங்க சங்கீத பகுதிக்கு இதுக்கு ரொம்ப லிங்க் ஆகும். அதை நீங்க படிக்கும் போது நான் ரொம்ப யோசிச்சேன். இருதயம், முழு இருதயம் நமக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்குள்ள நம்ம முழு இருதயம் இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம சுவாபங்கள் மாறும். ஐயா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவ உடையவனா இருக்கிறேன்னு சொல்லுவது பிரச்சனை அல்ல, பெருமை அல்ல, அதன்படி வாழ்வதுதான் பெருமை. நம்ம நடந்து போற இடத்துல கூட கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா முதல் வார்த்தை மத்தவங்க சொல்லுவாங்க, நீ எல்லாம் கிறிஸ்துவனா?
2 நாளைக்கு முன்னால எனக்கும் அம்மாக்கும் சின்ன பேச்சு வாக்குல ஒரு சின்ன ஒரு பேச்சுல சின்ன கோவம் வரும்போது நான் சொன்னபோது எங்க அம்மா சொன்ன முதல் வார்த்தை தெரியுமா? ஊழியம் செய்ய வந்து பேசவே கூடாது. அப்படியே உடஞ்சு போன சுக்குநூறா. சே, நான் இப்படி செஞ்சுட்டு இப்படி பேசுறது நியாயமா, நீதியா? உடனே எங்க அம்மா சரி மன்னிச்சிருக்கோம். பாருங்க, கர்த்தர் நமக்கு பாடங்களை கற்பிக்க நிறைய உதாரணங்கள் வச்சிருக்கிறாரு, நிறைய சாட்சிகளை வச்சிருக்கிறாரு. அப்ப நாம தெளிவு உள்ளவர்களாய் நம்ம வாழணும். சாந்தமும் அமைதியுள்ள ஆவி எங்க இல்லையோ அங்க பிசாசு வாசம் பண்றான். நல்லா கேட்டுக்கங்க. நான் கோபமாவே இருக்கிறேன், கோபமாவே பேசுவேன், கோபமாவே வாழ்வேன் அப்படின்னா நீ கர்த்தரை விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவி, அதுதான் நல்ல ஒரு குணத்திற்கு அலங்காரம். ஒரு மனுஷனுக்கு அலங்காரம் நல்ல குணம். முதல் வார்த்தை ஐயா ஆணித்தரமா சொன்ன வார்த்தை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மை அதுதான். இந்த நல்ல குணம் எந்த மனுஷனுடைய இருதயத்துல இருக்கோ அவன் அழியாத நித்திய வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். அதுதான் அந்த கடைசி வார்த்தை சொல்லுது பாருங்க, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதுதான் ரொம்ப. நீ எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் எவ்வளவு பொருளை கொடுத்தாலும் அது அவருக்கு பெருசல்ல. உன் நல்ல குணங்கள், சாந்தமுள்ள அமைதியுள்ள இருதயம் உனக்குள்ள இருக்குன்னா அதுதான் அவர் பார்வையில விலையேற பெற்றது. அதுதான் மிகப்பெரிய ஒரு காணிக்கை. இந்த காணிக்கை கொடுக்க நாம் ஒப்பு கொடுக்கலாம். தயவாய் கோபத்துல இழக்கிறது அநேகம். மறைமுகமா நம்ம கோபத்துல நிறைய இழந்துட்டு இருக்கோம். மறைமுகமா நம்ம கெட்ட குணங்களில் அநேகம் இழந்துட்டு இருக்கிறோம். மறைமுகமா நம்ம கோபத்தினாலையும் விதண்டாவாதத்தினாலையும் நிறைய நம்ம சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம். தயவா இனி அதை நம்ம மாற்றிக்கொள்வோம். கர்த்தருடைய பாதத்துல சாந்தமும் அமைதியுள்ள ஆவியை பெற்றுக் கொள்வோம். நல்ல குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. எங்க போனாலும் அவங்க ஐயா என்னை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, நான் குனிஞ்சுக்கிட்டே இருக்கணும், பரவாயில்ல. இந்த குனிதல் ஒரு நாள் நிமிரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாருங்க. ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால நீங்க எதை சகித்தாலும் அது உங்களுக்கு நன்மையானதை தவிர தீமையானது அல்ல. சோதனை சகிக்கிற மனுஷன். இந்த ஆசீர்வாதம் எப்போ வரும்? அந்த சோதனை வரும்போதுதான். இப்போ நீங்க தாழ்மை உள்ளவன், அமைதி உள்ளவன், பொறுமையானவன் எப்ப நிரூபிக்க முடியும் சிஸ்டர்? இப்ப நீங்க தாழ்மையா இருக்கிறீங்க, பொறுமையா இருக்கிறீங்க, நான் கோவமே பட மாட்டேன்றது எப்ப நிரூபிக்க முடியும் சிஸ்டர்? சொல்லுங்கம்மா. பிரச்சனைங்க வரும்போது தான் எப்ப நிரூபிக்க முடியும்? சொல்லுங்களேன், எப்ப நிரூபிக்க முடியும்? என்னமா தெரியல. இப்போ நான் பொறுமையானவன், சாந்தமானவன், கோவமே பட மாட்டேன் அப்படின்னா எப்ப நீங்க நிரூபிப்பீங்க? சிஸ்டர் ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பிரச்சனை வரும்போதுதான். இப்ப நான் உங்களுக்கு சந்தோஷமே நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், சந்தோஷமாவே உங்களை வச்சுட்டு இருக்கிறேன்னா உங்களுக்கு கோவம் வருமா? நீங்க சாந்தமா இருக்கிறீங்க நான் புரிஞ்சு கொள்ள முடியுமா? என் மனைவி எப்பவுமே கோவப்பட மாட்டேன், அதுக்கான வழிவாசல் நான் உண்டாக்கி இருக்கிறேன்னா இல்ல. அவங்கள நான் கோவப்படுத்தும் போதுதான் அவங்க கோபமா அடையிறாங்களா இல்ல சாந்தம் அடையிறாங்களான்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த பிரச்சனைக்கான வழி வரும்போதுதான் நம்ம யாருன்றதை நிரூபிக்க முடியும். அந்த சூழ்நிலை வரும்போது, அதான் வேதம் சொல்றது, சோதனை வரும்போதுதான் அதை சகிக்கிற மனுஷன் யாரா மாறா? பாக்கியவானாய் மாறுகிறான். அப்ப நம்ம அதை சகிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி சகித்து கர்த்தருக்குள்ள பொறுமை உள்ளவர்களாய் நம்ம வாழணும். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, நம்ம எதெல்லாம் இழந்திருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். கோபத்துல, எரிச்சல்ல, விதண்டாவாதத்துல, இந்த இந்த கெட்ட குணம் வளர்த்துக்கிறதுனால நம்ம எதெல்லாம் இழந்திருக்கிறோம். எவ்வளவு ஆண்டவர் விட்டு பின்னோக்கி போயிருக்கிறோம், எவ்வளவு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம இழந்திருக்கிறோம், கேட்காம போயிருக்கிறோம். தயவா இனி வருகாலங்களில நாம் அதை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது, நம் இருதயத்தில் இருக்க வேண்டியது இரண்டாவது ஜெபம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். பக்கம் பழைய ஏற்பாடு 339. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த வேதம் எதை சுட்டி காட்டுகிறது? அன்னாள் என்ற ஒரு மகள்.
அதாவது எல்கானா என்ற அவனுடைய கணவன். எல்கானாக்கு 2 மனைவிகள். ஒண்ணு வந்து பெனினாள், 2வது அன்னாள். அன்னாள் மூத்தவள், பெனினாள் வந்து இளையவள். பெனினாளுக்கு குழந்தை இருக்கு, அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. நீங்க இந்த வசனத்தை எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா அன்னாளுக்கு குழந்தை இல்லைன்னு ஏன் காரணம்னா அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தால் வெகு நாட்களாய் அவளுக்கு குழந்தை இல்லை. எல்கானா எப்பவுமே வந்து தன்னுடைய சொந்த தேசத்திற்கு போயிட்டு எப்பவுமே வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக அங்க போயிட்டு என்ன பண்ண பலி செலுத்துவோம். அந்த பலியிட்ட அந்த இடத்துல அந்த பலியிடும் போது அங்க உணவுகளை சமைத்து தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய மனைவி பெனினாளுக்கு கொடுப்பான். ஆனால் இவங்களுக்கு கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, அன்னாளுக்கு மட்டும் ரெட்டத்தனையா கொடுப்பான். ஏன் காரணம்னா அன்னாளுக்கு குழந்தை இல்லாததுனால அவள் மனம் அடிவாள். எப்பவுமே பார்த்தா மனம் வந்து வேதனையோடு அழுதுட்டே இருப்பான். ஏன் வேதனையோடு அழுறானா பெனினாள் எப்பவுமே அவளை துக்கப்படுத்திட்டே இருப்பான். இதை தாங்க முடியாம அவ எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஆலயத்திற்கு போய் முழங்கால் படிக்கிட்டு அழுவா. எப்படி அழுவாலாம், தன் இருதயத்துல எப்பவுமே அவ ஜபத்தோடவே அழுதுட்டு இருப்பான். எப்படி கத்தியோ சத்தம் போட்டு அழ மாட்டாளாம், தன் இருதயத்துல. இந்த வேதம் சொல்லுது அன்னாள் தன் இருதயத்துல பேசினாள். கர்த்தர் அவளுடைய உதடு மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆமா, இவா தன்னுடைய துக்கத்தை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு அவ்வளோ துக்கம் அவள் இருதயத்தில் இருந்தாலும் தன் இருதயத்துல எப்பவுமே ஜபம், ஆண்டவரை நோக்கி ஜபம். ஒன்று மாத்திரம் சொல்றேன், 2வது நம்ம இருதயத்துல இருக்க வேண்டியது ஜபம். எந்த நேரமும் தானியேல் பாத்தீங்கன்னா தானியேல் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லமா அவனுக்கு வந்த உபத்திரவம் தெரிஞ்சும் ஜபத்தை நிப்பாட்டல. இந்த வேதத்தில் இருக்கிற அநேக தீர்க்கதரிசிகள் ஆசீர்வாதத்தை கண்டதற்கு ஒரே காரணம் ஜபம். இருதயத்தில் இருந்த ஜபம். எந்த நேரமும் ஜபத்தை விடாதீங்க. 3 வேளை ஜபமும் உங்க சுவாபமா மாறணும். 3 வேளை ஜபமும் உங்க பழக்கமா மாறணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப நேரம் நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது அதற்கான ரிசல்ட் வந்து எப்படி இருக்குமா, ஆசீர்வாதமா இருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்கும். ஜெபம் எந்த இருதயத்தில் இருக்கோ அந்த இருதயம் சோர்வு அடையாது, துவண்டு போகாது, கவலைகளை கண்டு பின்வாங்கி ஓடாது. ஜெபம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஏமாற்றத்தை கொடுக்காதுங்க, ஏமாற்றத்தை மாற்றும். அன்னாள் தான் நாச்சியார் தன்னுடைய சக்காலத்தி வந்து அவளை வந்து துக்கப்படுத்துறா, வேதனைப்படுத்துறா, குழந்தை இல்லைன்னு சொல்லி அவளை அவமதிக்கிறா. ஆனா இவளுடைய எண்ணமோ மனுஷனை தேடி போல கர்த்தரை தேடி போகிறது. நிறைய பேர் சந்தோஷத்துல தான் ஜெபம் பண்ணுவாங்க, துக்கத்துல ஆண்டவரை தேடவே மாட்டாங்க. ஆனால் அன்னாலோ துக்கம் அடையும் போதெல்லாம் ஆண்டவரை தேடி போற. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பீங்களா, நான் மலடின்னு பேர் எடுத்திருக்கிறேன், மலடின்ற ஒரு பட்டம் அநேகரால் ஒதுக்கப்பட்டேன், என் சக்காலத்தி என்னைய வந்து வேதனைப்படுத்துறா, துக்கப்படுத்துறா, அநேகர் மூலமா நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், என் வாழ்க்கை மாற்ற மாட்டீரான்னு சொல்லி கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்துல இதை ஏலி கண்டு ஏலி ஒரு பக்கம் கேலி செய்தாலும் மறுபடியுமா அன்னாளுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அண்ணால் சொல்றாரு, நீ போ, இனி உன் துக்கம் வரா, நீ இனி துக்க முகத்தோடு இருக்கவே மாட்ட. காரணம் என்ன, அன்னாளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீரானா அதை நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜபம் ஒரு கர்ப்பத்தை திறந்தது. ஜபம் அன்னாளின் வாழ்க்கையை மாற்றினது. ஜபம் அவளுக்கு இருந்த அந்த பட்டம், மலடின்ற பட்டம் மாறிச்சு. அல்லேலூயா. எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ அவன் ஆசீர்வாதத்தை காணும்படியான கிருபையை கர்த்தர் செய்வார். எந்த நேரமும் ஜெபிக்கணுங்க, சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் ஜெபிக்கணும். சும்மா இருக்கிற நேரம் நம்ம என்ன செய்யறோம், சில பேர் பாருங்க, என்னங்க பண்றீங்க, சும்மா தான் இருக்கிறேன், அப்படியே சீரியல் போட்டேன், அப்படியே போயினுங்க வீட்டில். காலையில தொடங்கின சீரியல் நைட்டு 10 மணி வரைக்கும் ஓடுற குடும்பங்கள் அநேகம் உண்டு. சீரியல்ல பார்த்துருக்குறோம்ல, அந்த சீரியல்ல எதையாவது ஒண்ணு, ஒரே ஒரு சின்னது, இந்த சீரியல்ல நான் இதை எடுத்து பயன்படுத்துறேன்னு சொல்ல முடியுமா? ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் நல்ல ஒண்ணு இருக்கும், அதுக்குன்னு ஒரு ட்விஸ்ட், அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே ஒண்ணு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த ரெண்டு இது சிரிச்சா முகத்தோட பார்த்தனா, அதுக்கப்புறம் பார்த்தனா ஒரு கண்ணீர் தான். அவ அழறது மாத்திரம் இல்லாம எதிரில் உட்காந்து பார்க்கறது அதுவும் அழுதுட்டு இருக்கும். எதுக்குடா அழறன்னு கேட்டா காரணமே தெரியாது. அவ அழறாளா, இவனும் அழறான்.
அவன் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இருப்பான் வீட்டுக்கு, இவன் உட்காந்து இன்னும் அழுதுகிட்டு இருப்பான். அதனால என்ன லாபம் ஐயா? நம்ம குடும்பம் இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த சீரியல் தான். எப்ப பாரு சீரியல். அது நேரம் கொஞ்ச நேரம் ஜெபம் வேதத்தை படிக்கலாமே. இந்த சீரியலை பார்க்கறதுனால எந்த நன்மை நமக்கு இருக்கு? பாஸ்டர், குடும்ப வாழ்க்கையை அதை விட அந்த குடும்ப வாழ்க்கையை எதுல இருந்து கற்றுக்கொண்டான்? வேத வசனம். இதுவே உனக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை ஆண்டவர் கையில கொடுத்து, என் மகளே இதை படி, இதுவும் வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்குன்னு ஆண்டவர் சொன்னா, அதை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணி விட்டு இது ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு அழுதுகிட்டு சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்கய்யா. அந்த டைம்ல சாப்பிட கூட மாட்டேன்றாங்க. பால் பொங்குறது கூட தெரியல. பால் பொங்கி ஊத்தி ஸ்டவ் ஆஃப் ஆகி அந்த ஸ்டவ் காஞ்சு போற வரைக்கும் அந்த டிவியை விட்டு எழுந்து போகாத அநேக சகோதரிமார்களை நான் பார்க்கிறேன். ஒரு அம்மா காலையில் எழுந்துக்குவாங்க, காபி போட தெரியாது, வீடு வாசல பெருக்க தெரியாது, சமைக்க தெரியாது, ஆனா அந்த டிவி மட்டும் எப்படி ஆன் பண்ண தெரியுதுன்னே தெரியல. அவங்க வீட்டுக்காரர் அவ்வளோ திட்டுவாரு, ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றா, ஆனா டிவியை மட்டும் காலையில் ஆன் பண்ணிடுறா. ஆன் பண்ணா என்ன ஓடுது, என்னென்ன கதையோ ஓடுது. அந்த அம்மாவை கேளுங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சீரியல், என்ன டைம்ல போகுது, என்ன டைம்ல முடியுதுன்னு கரெக்டா சொல்லுவாங்க. எதுவுமே தெரியாதான், ஆனா சீரியல் மட்டும் எந்த டைம்ல முடியுது, எந்த டைம்ல ஆன் பண்ணி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப ஜெபம் வாழ்க்கையில இல்ல. ஆனா நம்ம கிட்ட போய் பேசுங்களேன், உடம்பெல்லாம் எனக்காக ஜெபம் பண்றியா? நீ சீரியல் பார்த்துனே இருப்ப, உனக்காக நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஊழியக்காரங்களை விசுவாசிங்க எப்படி பயன்படுத்துறாங்க? அவங்க ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இவங்க இப்படி எல்லாம் யோசிக்கிற குணங்கள். என்ன சொல்றேன், ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ஜெபத்தை தவிர வேற எதையும் நீங்க எடுத்துக்கொள்ள முயற்சிக்காதீங்க. அல்லேலூயா. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நீங்க ஜெபிக்கலையா, காங்கிரீட் போட்டிருக்கிறேன், பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணிருக்கிறேன், பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன்னு சொன்னாலும் ஒண்ணும் கிடையாது. அது இல்ல இது. இந்த வீடு ஒண்ணுமே கிடையாதான். அததான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது இல்ல. இந்த வீடு ஜெபம் இல்லையா ஒண்ணுமே கிடையாது. கூரை இல்லாத ஒண்ணுமே இல்லாத வீடு, வாஷ் அவுட். அப்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. முடியாதவங்க உட்கார்ந்து ஜெபிக்கலாம், முடிஞ்சவங்க நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கணும். நம்மால முடிந்ததை நம்ம செய்யும் பொழுது நம்மால முடியாததை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எழுந்து கூட முட்டி போட மாட்டாங்க, சப்பலாங்கல் போட்டே உட்காந்துருப்பாங்க. நானும் திட்டி பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், கேட்குற மாதிரி இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே நீர் பேச. அப்போ நம்ம ஜெபம் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். ஜெபம் 3 வேளையும் செய்கிறதா இருக்கணும். எங்க போனாலும் ஜெபத்தோட போகணும். வெளியே வண்டி எடுத்தா ஜெபத்தோட எடுக்கணும். எந்த பொருளை வாங்கினாலும் அது ஜெபம் செய்துட்டு தான் பிரிக்கணும். வாங்க போற பொருளை கூட ஜெபம் பண்ணிட்டு தான் வாங்கணும். எல்லாமே ஜெபத்தினாலதான் உன் வாழ்க்கையை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இரண்டாவது நம் அண்ணால் பாருங்க, ஜெபித்தா கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். கர்த்தர் இந்த வேதத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அந்த 5வது 6வது வசனம் துவக்கத்துல சொல்லுது, அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்தார். அந்த முடிவு கர்த்தரோ கர்ப்பத்தை அடைத்தார். துவக்கம் சொல்லுது அவளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பு. அதிலே 5வது 6வது வசனம் துவக்கம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால். கர்த்தர் அதாவது முடிவு சொல்லுது. 5வது வசனம் சொல்லுது கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால். ஆண்டவர் தான் அடைத்திருந்தாரு. அடைத்தபடியினால் ஆண்டவரே தான் அதை அடைத்திருந்தாரு. கன்ஃபார்ம் ஆகுது. ஆனாலும் இந்த சூழ்நிலை எது மாற்றுச்சு தெரியுமையா? அந்த முழங்கால் ஜெபம். கண்ணீரோடு ஆண்டவரோட சமூகத்துல போய் உட்கார்ந்தா. எல்கானா சொல்றான், ஏன் அதனால அழற, ஏன் துக்க முகமா இருக்கிற? 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு விசேஷமானவன் அல்லவா? சமாதானப்படுத்துறான். சமாதானம் இருதயம் ஆகல. சமாதானமாக பார்க்கறான், இருதயம் சமாதானம் அடையல. அவனா சொல்றான், இது எல்லாம் வாழ்க்கை இல்ல, நான் கர்த்தருடைய சமூகத்துல போவேன். கர்த்தருடைய சமூகத்துல போனாலா வாழ்க்கை வெறுமையா இருந்துச்சா? ஒரு ஆண் குழந்தை கொடுத்து, தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை கொடுத்து கர்த்தர் அன்னாளுடைய வாழ்க்கையை கடாட்சித்தம் பண்ணினார். அவள் வாழ்க்கை மாறினது, வெறுமை மாறினது. அவளுடைய கர்ப்பம் கர்த்தர் மலடின்ற பட்டம் போய் அம்மான்ற ஒரு சுதந்திரத்தை அன்னாளுக்கு ஆண்டவர். ஜெபம்
அவள் ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றினது. ஜீசஸ் ஆமென். யா, ஜெபத்தில் இருக்கிற பலத்தை விட வேற எதிலுமே விடாது. அல்லேலூயா. ஜெபத்தில் இருக்கிற பலத்தை விட எதிலுமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமென். சில பேர் சொல்லலாம், போய் பொழைக்கிற வைய பாரு இதெல்லாம் யூடியூப்ல போடும்போது சில பேர் மெசேஜ் அனுப்புனாங்க, திட்டி மெசேஜ் அனுப்பிடுறாங்க. நீங்களாம் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஐயா எனக்கு சொன்னா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்தேன். ஓ, முயற்சிக்காம நீயே முயற்சி செய்யாம எப்படியா நீ அதெல்லாம் பண்ண முடியும், போயா அங்கிட்டு வேற வேலை பாரியா ஜவமா அப்படின்னு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. சரி, அதனால அது சரி நான் வந்து அண்டர்லைன் பண்ணல. நான் எவ்வளவு சொன்னாலும் நான் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறது வேதத்தின் வழியா நான் தெரிந்து கொண்டது, ஜெபத்தால முடியாதது ஒன்றுமே அல்ல. பலமும் பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவி, தேவனுடைய அனுகிரகம், அதுதான் நம்ம வாழ வைக்கும். அப்ப அந்த ஜெபம் நம்மை வாழ வைக்கும். ஜெபம் அதிசயத்தை காண செய்யும். ஜெபம் உன் வாழ்க்கையை திறக்கும். உன் கோபம் மாறணுமா, எரிச்சல் மாறணுமா, பிரச்சனை மாறணுமா, ஜெபத்துல அமர்ந்து பாருங்க. என்ன மாத்தினவர் உங்களை மாத்த மாட்டாரு ஐயா. மிருகமா இருந்த என்ன மனுஷனாய் மாற்றின ஒரு ஜெபம் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஜெபம் உங்களை மாத்தாதா? எங்க அம்மா கேட்டா தெரியும், மனைவி கேட்டா தெரியும், நான் எப்படி இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், நான் இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நான் என்ன பார்க்கும்போது சில நேரத்துல கண்ணாடியில பார்க்கும்போது இது நானா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். காரணம் என்ன, இந்த ஜெபம், இந்த வேத வசனம் அவ்வளோ நம்மை மாற்றுகிறது, வேதம் அவ்வளோ நம்மை தேய்ச்சுகிறது, வேதம் அவ்வளோ நம்மளை சுத்தம் பண்ணுது, கரையெல்லாம் எடுத்து நம்மளை பழிவா வச்சிருக்கு, அவ்வளவு பளிச்சுன்னு நம்மளை மாற்றுகிறது, மற்றவங்களை மதிக்கக்கூடிய அளவிற்கு. அல்லேலூயா. அப்ப ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கையில அநேக அற்புதங்களை காண கிருபை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில தேவை. மூன்றாவது பாட்டு. எப்பவுமே வந்து ஆண்டவருடைய சமூகத்துல பாட்டுன்னா வேற இதுல போயிடாதீங்க. எப்போ பாட்டு பாட சொன்னாருன்னு சொல்லி சினிமா பாட்டா எடுத்து விட்டு கூடாது. பாட்டு, துதியின் ஆராதனை சத்தம் எப்பவுமே நம்ம வாயில வந்துட்டே இருக்கணும். ஆண்டவரை குறித்து, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாய், ஆண்டவரை வாழ்த்தி, ஆண்டவரை துதித்து பாடுகிற பாடல் நம்ம இருதயத்துல வாயில வேணும். படிக்கலாமா? கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். பழைய ஏற்பாடு பக்கம் 277. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பாருங்க, இந்த வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து. சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டு, இது எல்லாம் நம்ம வாயில வரணும். சங்கீதத்தினால ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும், கீர்த்தனையினால் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தணும், ஞான பாட்டுகள் ஆண்டவர் நமக்கு செய்த உதவிகளை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. வாயில முணுமுணுக்கும் போது கூட நல்ல சங்கீதங்களினால் ஆண்டவர் அபிஷேக ஆராதனையோட பாடல் வழியா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். புரியுதுங்களா? நிறைய பேர் இப்ப வாயில வர பாட்டு, ஒரு பாட்டு காத்து ரைட்ல காத்து லெஃப்ட்ல ஏதோ ஒரு பாட்டு, என்ன பாட்டு மாதிரி அந்த பாட்டை போட்டு ஒவ்வொருத்தன் பண்ற சேட்டக்குது, அவ்வளோ தம்ம துண்டு கூட இப்படி சொல்லுது, அது என்னத்தான் நடக்குதுன்னே தெரியல. அதுல உண்மையா பாக்குறேன், சின்னது கூட இப்படியா பாருங்க. இன்னைக்கு உலகம் எதெல்லாம் முழுங்கி கிடக்கு. காரணம் என்ன?
நாம அதிகமா டிவி பாக்குறதுனால, அதிகமா அதுக்குள்ள நம்ம முழுகி போறதுனால அது நம்ம சுவாபமா நிறைய பேர் நான் பாக்குறேன், அது அவங்களுடைய ஹாபிட்டாவே மாறிச்சு. அப்ப குணங்கள் நம்ம எப்படி வளர்த்து வச்சிருக்கிறோம், நம்ம எப்படி வளரணும், மாற்றணும். ஆண்டவருடைய வார்த்தை, வசனம், பாடல் வழியா அப்படியே வாயில வந்துட்டு அது நம்ம சுவாபமா மாறணும். ஒரு நாட்களில என் வாயில திறந்தா சினிமா பாட்டை தவிர எந்த பாட்டுமே வராது. எனக்கு அவ்வளவு பாட்டு, கிறிஸ்டியன் பாட்டு தெரியவே தெரியாது. ஜீசஸ் சாங் அவ்வளவு பாடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது சென்னை கானா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பாடிக்கிட்டு அப்படி சுத்திக்கிட்டு இருந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. ஆனால் என்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை ரத்தத்திலே கழுவப்பட்ட அவருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் ருசி பார்க்க ஆரம்பிச்சனோ, அன்னிலிருந்து எனக்குள் இருந்து அந்த சுவாபம் எப்படி மாறிச்சுன்னு என்னாலே புரிந்து கொள்ள முடியல. சில நேரத்துல தவறா வந்தா கூட என்னை நானே ஆண்டவருக்குள்ள, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, இதை மாற்றுங்க. தெரியாம அறியாம வரும்போது கூட சில நேரத்துல வரும்போது எனக்குள்ள ஒரு பயம், ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல என்னை விட்டு போ, அகன்று போ அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நான் சொல்லி இருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய பாடல், சங்கீதம், வார்த்தை, பாடல் வழியா நம்ம வாயில இருதயத்துல வந்துட்டே இருக்கணும். நம்ம இருதயத்துல அது இருக்கணும். இருதயத்தின் நினைவுதான் வாய் பேசும். அப்ப நம்ம இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் வாய் வழியா வெளியே வரும். அது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சினிமா பாட்டு வந்துச்சுனாவே பிள்ளைகள் வாயில இதெல்லாம் வரவே கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்ப என்ன சொல்லி கொடுக்கறேன் தெரியுமா? காத்து லெஃப்ட்ல நானும் அப்படி கிடையாது, ஃபர்ஸ்ட் ரைட்ல தான் வரும், அப்புறம் லெஃப்ட்ல, இப்படி சொல்லவே கூடாது. நிறைய நான் பார்த்துருக்கிறேன். ஒரு அம்மா அந்த பையன் யூடியூப்ல பார்க்கும்போது அவர் தப்பா ஆடிட்டாராம். இந்த அம்மா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அப்படி வராது, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று சொல்றாங்க லெஃப்ட்லயோ ரைட்லயோ, அது முதல்ல சொல்லணும் அப்புறம் லெஃப்ட்ல. உலகத்தில பிள்ளைகள் நல்ல ஒரு குணப்படைத்தவர்களாய் வரணும்னா பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் தான் அதுக்கு வழிவாசல். ஒரு வரிகள் நான் அதை பார்த்திருக்கிறேன், அந்த கண்ணதாசன் எழுதினார் அழகா. அதாவது ஒரு பிள்ளை நல்லவனாவதும் கெட்டவனாவதும் யாரு வளர்க்கறதா? அம்மா வளர்க்கல வளர்ப்பு. நீ எதை சொல்ல முடியுறியோ அதுதான் பிள்ளை வளரும். நீ எதை வழிகாட்டுறியோ அதுதான் பிள்ளை போகும். நீ காட்டுற வழியில தான் அந்த பிள்ளை நடக்குது. அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு பிள்ளையும் ஒரு அப்பாவும் ஒரு வழியாய் கடைக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போகும்போது அந்த பிள்ளைய அப்பா கைப்பிடிச்சிட்டு வராரு. கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளை அப்பாவுடைய கையை விட்டுருச்சு. உடனே அப்பா சொல்றாரு, எப்பா என் கையை பிடிச்சிக்கப்பா அப்படின்னு. இல்லப்பா போங்க வரேன். உடனே சொல்றாரு, அப்பா பார்த்து நடந்து வா, பார்த்துப்பா பத்திரமா வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை சொல்லுது, நீங்க பார்த்து போங்க, ஏன்னா நான் நடந்து வர்றது உங்களை பார்த்துதான். அந்த பிள்ளை சொல்லுது, நீங்க பார்த்து போங்கப்பா, நீங்க சரியா போங்க, ஏன்னா நான் நடந்து வருகிறதே உங்களை பார்த்து தான் நான் வரேன். அப்போ பிள்ளைகள் யாரை பார்த்து நடக்கிறாங்க? பெற்றோர்களாகிய நம்மளை பார்த்துதான். நாம சரியா இருந்தானா பிள்ளைங்க சரியா இருப்பாங்க. ஒரு பிள்ளையுடைய வாயில சினிமா பாட்டு வருதுறான்னா அம்மாவும் அப்பாவும் அதை தொடர்ந்து பாடுறாங்கன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை சீரியல் அதிகமா பாக்குதுறான்னா யாரோ ஒருத்தர் அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம நாவு சரீரம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை யாருடைய? அவன் கர்த்தருடையது. கர்த்தர் சொல்றாரு, நீயே என்னுடைய ஆலயம். இந்த ஆலயத்துல ஆண்டவருக்கு மாத்திரம் தான் இடம், ஆண்டவருக்கு மாத்திரம் தான் அனுமதி. இதை விட்டுட்டு வேற அந்நிய ஆவி உள்ள வந்துச்சுனாவே கர்த்தர் வெளியே போயிடுவார். ஆண்டவர் வெளியே போன உடனே ஒரு அந்நிய ஆவி அவனை ஆளுகை செய்தது யார? சவுல ஆளுகை செய்து அவனுடைய வாழ்க்கை சின்னவனும் அவனுடைய பட்டயத்தினால் அவனே மடிந்து போனான். நல்ல தீர்க்கதரிசி, கழுதியை தேட போனவன். அப்பா சொன்னார், போய் கழுதியை தேடி ஓடி போயிடுச்சு, தேடி பிடிச்சிட்டு வரான்னு சொன்னார். தேடி போனவனுக்கு தீர்க்க தரிசனம் வரையா? சவுல் என்ற ஒரு ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் வர மிகப்பெரியவன், பலம் உள்ளவன், உயரமானவன், சௌந்தரியம் உள்ளவன். சவுல் அவ்வளவு தீர்க்க தரிசி, வரங்களை பெற்றவன். எதில் விழுந்து போனா? சுயநலத்துல, கோபத்துல, காரணம் இல்லாத பகையில, நாய் நக்கினதை கக்கினதை தின்னுகிறதை போல அவன் வாழ்க்கை. எதை வேணும்னா அது எதை தொடுத்துனானோ அதையே தேடி போனான். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய பாடல் எங்கு இல்லையோ அங்க நிச்சயமா ஆசீர்வாதமும் அபிஷேகமும் இருக்காது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஜாக்கிரதை. நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா ஆசீர்வாதமா பாதுகாப்பா இருக்கணும்னா நாம நல் வழியில நம்ம பிள்ளைங்க
அல்லேலூயா. அல்லேலூயா. அடிச்சா கஷ்டப்படுறான், அடிச்சா அழறான். இன்னைக்கு அடிக்கல, சொல்லி கொடுக்கலன்னா நாளைக்கு அந்த பிள்ளை நம்ம 5 வளையாதது 50 வளையுமா? முடியாது. அப்ப இந்த பிள்ளைகளை நம்ம இப்பவே சொல்லி வளர்க்கணும். தவறு பண்ணும்போது அடிக்கிறது நல்லது. அடிக்கிற விதங்களும் உண்டு. கண்டதனமா அடிச்சிட கூடாது. கண்ணுலயும் மூக்குலயும் வாயிலும் பாத்திரத்தெல்லாம் அடிச்சு விட்டுறது. அது நாளைக்கு நமக்கு தான் பாதிப்பு. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் போ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வச்சுட்டேன்? நம்ம தான் ஓடணும். நமக்கு தான் பாதிப்பு. அடிக்கும் போது கூட முதுகு மேலேயோ பின்னாடியோ தலை மேலேயோ மாறுனாங்களா தொடக்கி கீழே, அவ்வளவுதான். இதை விட்டுட்டு நம்ம வேற எங்க அடிச்சாலும் பாதிப்பு பிள்ளைங்களுக்கும் நமக்கும் தான். ஜாக்கிரதையா இருக்கும். இப்ப என் பிள்ளைய நான் அப்படி அடிக்கிறதே விட்டுட்டேன். தம்மு தும்முன்னு அடிக்கிறதெல்லாம் இப்ப கிடையாது. இப்ப அடிக்கிறதே தவறு செஞ்சாருன்னா அது மிரட்டுவேன். காலுக்கு கீழே தான். அடிக்காம இல்லை, காலுக்கு கீழே தான். பெரம்புல கையாளாத மகன் தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டாக்குகிறான் வேறும் சொல்லுகிறது. தவறு பண்ணும்போது அடிக்கணும். சும்மாவே பிள்ளைங்களை போட்டு இழுத்து பிடிச்சு அடிச்சு அதுங்க படுத்துக்குச்சுன்னா என்ன ஆகும்? பணத்தை நாம தான் செலவு பண்ணணும். வேற யாரும் செலவு பண்ணுவாங்க? அதுல கூட ஞானம் வேணும். அந்த ஞானம் எங்க இருக்கான்? கர்த்தரிடத்துல. காரணம் இல்லாத பிள்ளைகளை கோபித்துக் கொள்ளக்கூடாது. காரணம் இல்லாத பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. காரணம் இருக்கிறது அந்த ஞானமாய் பிள்ளைகளை தண்டிக்க அந்த ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, பாடல் நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டும். சங்கீதங்களினாலே நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இப்படி மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான்காவது, துதியின் சத்தம் நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டும். சங்கீதம் 138 அதிகாரம் 1, 2, 3 அப்படியே 1ல இருந்து அப்படி வாசிக்கலாம். ஒன்றா பழைய ஏற்பாடு பக்கம் 756. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எப்படியா? உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அநேகர் இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சுவாபங்கள் அநேக பேருக்குள்ள இல்லை. ஆராதனையில பாடல் பாடும்போது உள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவருடைய முகத்தை மாத்திரம் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆண்டவரை மாத்திரம் தான் துதிக்கணும். ஊழியக்காரங்க இங்க நின்னு ஒவ்வொரு நிமிஷமும் சாவி கொடுக்கவே கூடாது. சாவி கையை தட்டுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லவே கூடாது. சொல்லி வருவது அபிஷேகம் அல்ல. சொல்லும் போது நிறைய பேர் தட்டுவாங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள பேசும்போது உங்கள் ஆவி உற்சாகமா மாறணும். நீங்களே ஸ்தோத்திரம் சொல்லணும், அந்நிய பாஷையில பேசணும், கரங்களை தட்டி. நீங்க கரங்களை தட்டுறது, அல்லேலூயா சொல்றது, அபிஷேகத்துல நிரம்புறதெல்லாம் மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, இந்த பாஸ்டர் தானே மேல இருக்கிறாரு, அவருக்கு சொல்லும் போது நான் ஏன் கை தட்டணும், அவர் சொல்லும் போது நான் ஏன் அல்லேலூயா சொல்லணும். நிறைய பேர் விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற ஒரு கெட்ட குணங்கள் இதுதான். சில பேர் மேல ஏறினா கையை தட்டி அல்லேலூயா சொல்றது, சில பேர் மேல ஏறினா வாய் அமைதியா மூடிட்டு நிக்கிறது. அப்ப மனுஷனுக்காக தான் ஆராதனையை தவிர ஆண்டவருக்காக இல்ல. யாரு புல்பிட்ல அந்த பலிபீடத்துல நின்னாலும் நின்னாவிட்டாலும் கர்த்தர் நிற்கிறார் என்ற ஒரு அனுபவம் நமக்குள்ள வரணுங்க. அல்லேலூயா. நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். வேற யாருன்னா ஆலயத்துல அந்த பலிபீடத்து மேல நின்னாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்குமா? பாடல் நல்லா பாடுவாங்களா? ஆராதனை நல்லா நடத்துவாங்களா? உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லுவாங்க. அதே வேற யாருன்னா அப்படியே காத்து போன பலூன் மாதிரி போயிடுவாங்க. எப்பவுமே ஆண்டவருடைய அனாக்டிங் உங்க மேல இருக்குன்னா நீங்க சோர்ந்து மனுஷனை பார்க்கவே மாட்டீங்க. முன்னாடி இருக்கிற மனுஷனை பார்க்கவே கூடாது. அது மனுஷனால் வருகிற, அதுதான் சொல்லுவாங்க, மனுஷனால் வருகிற உற்சாகம்னு சொல்லுவாங்க. அது மனுஷனை பார்த்து வரவே கூடாது. மைக் செட் நல்லா இருக்கா, சவுண்டு நல்லா இருக்கா, ஸ்பீக்கர் நல்லா இருக்கா, கூட டமடமடமடமான அடிச்சா கூடவே கை தட்டுறது, அதை நிப்பாட்டினாலும் அவங்களும் நிப்பாட்டுவாங்க. அது என்ன ஆவி? மியூசிக் ஆவின்னு தான் சொல்ல முடியும். அது அல்ல. ஆண்டவருடைய அபிஷேகம் வல்லமை ஒரு மனுஷன் மேல இருக்குன்னா தரையில நிக்கவே முடியாது. ஆண்டவரை உணர்ந்து ஆராதித்து அப்படியே குதிச்சு ஆராதனை பண்ணுவாங்க. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், ஆராதிக்கும் போதெல்லாம் ஆண்டவரை உணர்ந்து ஆராதிக்கணும். துதிக்கும் போது ஆண்டவரை உணர்ந்து துதிக்கணும். என்னை இவங்க பாத்துருவாங்களே, இந்த அக்கா என்ன சொல்லுவாங்களோ, அந்த அண்ணன் என்ன சொல்லுவாங்களோ, அவங்க எல்லாம் சொல்லி நீங்க என்ன ஆக போறீங்க? கர்த்தரை பார்க்கணும். நீங்க கண்ணு மூடிட்டீங்கன்னா ஆண்டவருடைய முகம் மாத்திரம் தான் தெரியணும். பக்கத்துல இருக்கிற அக்கா என்ன பேசினா பேச கட்டிங்க, பேசினா என்ன ஆகும், பேசலாம் என்ன ஆகும்?
பக்கத்துல இருக்கிற அக்காவுக்காக அண்ணனுக்காக இவங்க வெக்கப்பட்டு நிக்கிறாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஆண்டவர் ஒருவருக்காக நம் ஆவி ஆத்மா சரீரம் உயிர் அடையணும். அல்லேலூயா அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் ஆராதிக்கும் போது நம்ம வெறுமையா இருக்கவே கூடாது. கையை தட்டி, பாடல் தெரியலையா கையை தட்டி ஆண்டவர் ஆராதிக்கணும். பாடல் தெரியுதா கூட பாடணும். பாவம், ஆனால் ஊழியக்காரன் ரொம்ப பாவம். தொண்டை தண்ணி வத்த கத்தனாலும் எதிரில இருந்து சத்தமே வராது. ஊழியக்காரர் சொல்லணும் கையை தட்டுங்க, எல்லாரும் கையை தட்டுன்னு சொல்ல போறதா எல்லாரும் கையை தட்டுவாங்க. அந்த 2 நிமிஷம் அப்படியே டைம் ஆயிடுவாங்க. ஆனா ஊழியக்காரர் மாத்திரம் கடைசி வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். ஊழியக்காரர் விழுந்த மேல மாத்திரமா இந்த கடமை, ஒவ்வொருவர் மேல விழுந்த கடமை ஆண்டவர் ஆராதிக்கிறது. நான் உண்மையா சொல்லட்டுங்களா, இன்னைக்கு நான் தீர்மானமா சொல்றேன், நீங்க உள்ள வந்து கையை தட்டி ஆராதிக்கலன்னா நீங்க மனுஷனுக்காக ஆராதிக்கிறீங்கன்னு அர்த்தம். உள்ள வந்தது இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆரவாரத்தோடு ஆராதிக்கிறீங்கன்னா அது கர்த்தருக்காக ஆராதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. மனுஷன் சொல்லி ஆராதிக்காதீங்க, கர்த்தர் உங்க மேல அனைச்சுங்க இறங்கணும், வல்லமை உங்களை அப்படியே புடமிடணும், பலப்படுத்தணும், அபிஷேகத்துல நீங்க நிரம்பணும். நீங்க நிக்கிற இடமே அப்படியே மண்ணுக்கு அப்படியே பறக்கணும். ஆண்டவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல இருந்தான்னா பக்கத்துல நிக்கிறவங்க கூட தெரியும். விக்கிரக ஆராதனை செய்யறாங்கல்ல, அவங்கள போய் பாருங்க, தன்னுடைய சரீரத்துல இருக்கிற அந்த ஆடைகள் கழண்டு விழுந்து கூட தெரியாம அந்த தெய்வத்துக்கு மையப்படுத்துவாங்க. சாமியா மேல வந்துருச்சு ஐயா, அது அல்லையா உண்மையுள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம மேல வருகிறார், நம்ம அபிஷேகத்துல நிரம்பணும், நம்ம மேல அவர் ஆவி வருனா அப்படியே வல்லமையில நிரம்பி ஜெபிக்கணும். கையை தட்டி ஆண்டவர் ஆராதி. நம்ம உண்மையா சொல்லட்டுமா, மகிமை அவருக்கு, ஆசீர்வாதம் நமக்கு. ஆசீர்வாதம் வேணும்னா மகிமை கொடுத்தாதான். எனக்கு ஆசீர்வாதமே வரல அப்படின்றதுக்கு காரணம் என்ன, நம்ம மகிமைப்படுத்தல. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அப்ப அவர் மகிமைப்படுத்தணும். பாஸ்டர் எனக்கு பாட தெரியாது, பாஸ்டர் எனக்கு வந்து வரிகள் தெரியாது, பாடல் வரிகள் தெரியாது, பரவாயில்ல, கை இருக்குல்ல, தட்டலாமே, மகிமைப்படுத்தலாமே. எனக்கு ஒரு சில காரியத்துல மன வருத்தம் என்னன்னா, சில சபைகளை நான் பார்த்திருக்கிறேன், யாரு அந்த பாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க மாத்திரம் படப்படாம கை தட்டி ஆராதிப்பாங்க. அந்த பாஸ்டர் வந்து யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க கையை தட்ட மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க. நீ வர்றது பாஸ்டருக்காக வரையும், ஆண்டவருக்காக வரையும். ஆராதனை யாருக்குரியது, பாடல் யாருக்குரியது, புதிய சத்தம் யாருக்குரியது, யாருக்காக நம்ம பாடுறோம், யாருக்காக அந்த ஆராதனை செலுத்துறோம். இன்னைக்கு அது தெரியாம மனுஷ சபைகளில இன்னைக்கு அநேக சபைகளை நான் பாக்குறேன். அது அல்ல, ஒரு நாள் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். என்ன, அந்த 2 hour டைம் வேஸ்ட், வந்தது வேஸ்ட். அந்த நேரத்துல வேற யாராவது வேலை செஞ்சிருக்கலாம். வந்துட்டோம், உள்ள வந்துட்டோம் அப்படின்னா போராம எரிச்சல், நம்ம செருப்பு கழட்டும் போதே போராம எரிச்சல், பகை, பழி எல்லாத்தையும் கழட்டி ஓரமா தூக்கி போட்டுட்டு நிராயுத பாணியா ஒன்றுமில்லாத வெறுமையான பாத்திரமா உள்ள வரணும். ஆண்டவர் நம்மை நிரப்புவார். அவர் நிரப்புதல் தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை காண செய்யும். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, துதியின் சத்தம் எப்பவுமே உங்க கிட்ட இருக்கணும். இனி நான் விசுவாசிக்கிறேன், இனி இந்த வாயிலிருந்து கையை தட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன் சத்தமா பாடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரை கையை தூக்கி மகிமைப்படுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்க கர்த்தரை ஆராதிப்பீங்க, உங்கள் ஆராதனையின் சத்தம் கர்த்தர் எப்பவுமே துதியின் பாடல் நம்ம வாயில இருந்துட்டே இருக்கணும், துதியின் சத்தம் இருந்துட்டே இருக்கணும். நல்லவரே உம்மை துதிக்கிறேன், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன். அவரை துதிக்கும், அவரை துதிக்கிறதுக்கு என்னங்க நமக்கு அந்த கஞ்சத்தனம். துதிக்கிறது கூட, அவரை சொல்றது கூட, பணத்தை கொடுக்கலாம் அது கஞ்சத்தனம்னு சொல்லலாம், பொருளை கொடுத்தாலும் கஞ்சத்தனம் சொல்லலாம். துதிக்கிறதுல கூட அது இருக்கிறது ஆண்டவர் கொடுத்தது தானே. அது வாயார சத்தமா மகிமைப்படுத்துறதுல என்ன போச்சு? இங்கேயும் வந்து நம்ம உலகத்தை நினைச்சுக்கிட்டு, சோர்வை நினைச்சுக்கிட்டு, சரீரத்தை நினைச்சுக்கிட்டு கையை தட்டி பாட்டு போனா அந்த சரீரத்துல உண்மையா கையை தட்டினா கேன்சர் வராதாங்க. கையை தட்டும் போது நம்ம நரம்புகள் எல்லாம் செயல்படுது. கையை தட்டும் போது ரத்தங்கள் ஸ்பீடா சர்க்குலேஷன் ஆகுதான், உள்ள போகுது. நிறைய ஸ்பீடான ஒரு மூமெண்ட் இருக்கு. கையை தட்டும் போது சில அவயங்களில உற்சாகம் பெருகுதான். நீங்க அடிக்கடி கையை தட்டும் போது இந்த கருவிழி வந்து அப்படியே நல்ல மூமெண்ட்ல இருக்கு அப்படின்னு
விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மெடிக்கல் ரீதியா சொல்லப்படுகிறது. கையை தட்டும் போது இந்த காதுகள் நரம்புகள் வந்து நல்லா செயல்படலாம். கையை தட்டும் போது நம்ம அவயங்களில் வந்து நல்ல உற்சாகம் பெருகுது. இந்த கைகள்ல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அழுத்துனீங்கன்னா தலைவலி போயிடும். இங்கெல்லாம் அழுத்துனீங்கன்னா நிறைய அக்குபஞ்சர் இருக்கு, அக்குபஞ்சர் இருக்கு, இதெல்லாம் அழுத்தும் போது. அப்ப கையை தட்டும் போது நிறைய காரியங்கள் சரீரத்துல பலனாய் மாறுகிறது. அது பாருங்க, கையை தட்டும் போது 2 விஷயம் நமக்கு நன்மை நடக்குதுங்க. ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படுது, நம்ம சரீரத்துக்கும் பலன் கிடைக்குது. இலவசமா மெடிசன் கிடைக்குது. அதை விட்டுட்டு கியூல போய் நின்றுகிட்டு இருக்கிறான் நம்மால் மணிக்கணக்கா நோட்டை வச்சுக்கிட்டு. மாத்திரை கிடைக்குமா, மருந்து கிடைக்குமா? ஆண்டவர் நமக்குள்ளே நிறைய மெடிக்கல் கொடுத்திருக்கிறார், நம்ம அதை பயன்படுத்துறது இல்ல. அல்லேலூயா. தெளிவா சொல்றேன், கையை தட்டி கர்த்தரை ஆராதிச்சீங்கன்னா உங்க சரீரம் பலன் அடையும், உங்க ஆவியும் பலன் அடையும். அல்லேலூயா. 2 விஷயமும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்துல, வேத வாசிப்புல, நல்ல குணத்துல, சங்கீதத்துல, பாடல்ல, துதியின் சத்தத்துல ஆண்டவரோடு இணைந்து நில்லுங்க. ஆண்டவரோடு வாழுங்க. ஆண்டவருக்குள்ள உங்க வாழ்க்கை இருக்குன்னா நீங்க வெறுமையாய் போவது இல்லை. அல்லேலூயா. நீங்க வெறுமையாய் போவது இல்லை. இந்த 4 காரியம் இன்னைக்கு பார்த்ததை நம்ம மறுபடியும் பார்க்கலாமா? முதல் காரியம் என்ன? நல்ல குணம். முதலாவது நம் இருதயத்தில் இருக்க வேண்டியது நல்ல குணம். இரண்டாவது ஜெபம். மூன்றாவது பாட்டு. நான்காவது துதி. இந்த 4 காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த 4மே இந்த வாழ்க்கையில இனி வருகிற காலங்களில நம்ம வாழ்க்கையில செயல்படுவதாக இருக்கு. இன்னும் வருகிற காலங்களில் தொடர்ச்சியா நம்ம இதை தியானிக்கலாம். தெரிந்து கொள்வது நல்லதா கெட்டதா? தியானிக்கலாமா வேணாவா? நம்ம தொடர்ச்சியா அடுத்த வாரத்துல நாம இதை தியானிப்போம். நிறைய காரியங்கள் உண்டு. இதை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அப்ப நாம என் இருதயத்துல என்ன வச்சிருக்கிற, என்ன இல்லாம இருக்கிற, என்ன இருக்குது, இது எது இருக்க வேண்டியதோ அது இல்ல, எது இருக்க கூடாதோ அது இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் என் இருதயத்துல இதெல்லாம் இருக்குப்பா, ஆனா அதுக்கு தாண்டியும் நிறைய இருக்கு. ஆண்டவருக்குள்ள இருக்கிற நானு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் எனக்குள்ள இருக்கணும். அப்ப பாருங்க, இருதயத்துல இந்த 4 காரியங்கள் மாத்திரமல்ல, இனி நிறைய காரியங்கள் உண்டு. அதெல்லாம் வருகிற வாரங்களிலே நம்ம தியானிக்கலாம். ஜபத்தோட வாங்க, ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இனி இந்த பாஸ்டர் உங்ககிட்ட வந்து கையை தட்டுங்க, பாட்டு பாடுங்க, வாயை தரங்கன்னு சொல்லவே கூடாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்க மேல கர்த்தர் வல்லமையா இறங்குவார். அல்லேலூயா. உங்க நாவிலே துதியின் சத்தம் உண்டாவதாக. அல்லேலூயா.